வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பரபரப்பாக போகிறது எதுனா எலெக்ஷன். நம்ம வீடியோவில் நம்ம என்றைக்குமே அரசியல் பற்றிலாம் பெருசாக பேசுகிறது கிடையாது. ஆனால் இந்த எலெக்ஷன் டைமுனால் நம்ம இந்த எலெக்ஷனில் நடக்கிற சில விஷயங்களையும் நம்ம அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்களையும் பேசுவோம். என்னென்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக தான். ஓகேவா? நம்ம சொல்கிற விஷயம் ரொம்ப இயல்பாக எல்லாருக்கும் போய் சேர்ந்தால் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஏசப்பா அப்படி தான். ஏசப்பா ஒரு விஷயம் சொல்லும்போது அதை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமோ, அது யாருக்கு எப்படி பேசணும், சீஷர்களுக்கு சொன்னால் எப்போ புரியும், எப்படி புரியும், சீஷர்கள் இல்லாதவங்களுக்கு எப்படி பேசணும், குழந்தைங்கக்கிட்ட எப்படி பேசணும், ஃபாரசிஸ் சாதசிஸ் கிட்ட எப்படி பேசணும், அப்படி தான் பேசுவார். ஓகேவா? ஸோ எல்லார்கிட்டையும் நம்ம ஐ எம் அ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படி நம்ம இருந்தோன்னா போய் சேராது. நம்மளோட நோக்கம் என்ன? போய் சேரணும். அதை அப்படியே ஜாலியாக நம்ம சொல்லுவோம். இன்னும் சார் சத்தியத்தை ஜாலியாக சொல்ல போகிறீங்களா? ஜாலியானா நான் ஒன்றும் உங்கள்கிட்ட கலர் லைட்டை போட்டு டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு சொல்லலை. அதை ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லலாம் தான் வந்தேன். ஓகே, நோ வள நோ கொலை. இப்போது எலெக்ஷன் டைம்னால் நம்ம இந்த வீடியோவுக்கு பேர் என்னென்னா, என்ன பேர் வைக்கலாம்? ஒரு பேர் யூஸ் பண்ணி அரசியல்னாலே அதில் முக்கால்வாசி நம்ம ஃபஸ்ட்டு கேள்விப்படுற விஷயம் என்ன? கோஷ்டி, கும்பல், இங்கிலீஷில் சொன்னால் குரூப்பிசம். இப்போ குரூப்பாக இருப்பாங்க. ஒரு கட்சி இன்னொரு கட்சி. ஓகேவா? எனக்கு பாலிடிக்ஸ் பற்றி பெருசாக தெரியாது. பட் பொலிட்டிஷியன்ஸ் பற்றி கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி அரசியல் என்றைக்குமே தப்பு இல்லை. சில அரசியல்வாதிகள் வேணால் தப்பானவங்களாக இருக்கலாம். ஆனால் நல்ல அரசியல்வாதிகளும் இருந்தாங்க. ஆனால் அதை கைவிட்டு எண்ணிடலாம். இப்போ நல்ல பாஸ்டர்ஸ் அப்படின்றத கைவிட்டு எண்ணிடலாம் இல்லையா? அந்த மாதிரி நல்ல அரசியல்வாதிகளும் கைவிட்டு எண்ணிடலாம். இருக்காங்க, இல்லைன்னா நம்ம சொல்லவே முடியாது. தன் வாழ்க்கையை தியாகம் பண்ண, உண்மையாக மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிற உண்மையான அரசியல்வாதிகள் அன்றும் இருந்தாங்க, இன்றைக்கும் இருக்காங்க, இனிமேல் இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றிலாம் நம்ம தொட போகிறதே இல்லை. நம்ம தொட போகிறது இன்றைக்கி தி பேட் பாய்ஸ், அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தி குரூப்பிசம், கோஷ்டி. அதே மாதிரி நம்ம ஊழியக்காரங்களை பற்றி கூட, நல்ல ஊழியக்காரங்களை பற்றிலாம் நம்ம என்றைக்குமே தப்பாக பேச போகிறதே கிடையாது. அங்கேயும் தி பேட் பாய்ஸ், அவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த குரூப்பிசம், ஒரு கட்சியில் இந்த கட்சி ஒரு குரூப்பு, அந்த கட்சி ஒரு குரூப்பு, இந்த கட்சி ஒரு குரூப்பு. ஓகே. ஆனால் கட்சிக்குள்ளேயே குரூப்பில் டூப்பு, அது எப்படி? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்சி இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. அந்த கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு கோஷ்டி இருக்கும், இது ஒரு கோஷ்டி இருக்கும். இவங்க இந்த உள்ளே இருக்க ஒருத்தவங்க ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கட்சிக்குள்ளேயே இருக்கும். அப்படி குரூப்புக்குள்ளேயே ஒரு குரூப் இருந்ததுன்னா விளங்குமா? விளங்காது. இப்போ ஒரு வாருக்கு போகிறோம், பேண்ட் ஆஃப் சோல்ஜர்ஸ் இருக்கிறோம். அவங்கெல்லாம் ஒன்றா இருந்தால் தானே, அதுக்குள்ளேயே குரூப்பாக இருந்தால் வீக் ஆகிடாது, பிரிஞ்சிடாது, உடஞ்சிடாது இல்லை? குரூப்பிசம் இஸ் பேட். ஸோ இன்றைக்கி இந்த அரசியல் வாரத்தை பற்றியும் அதுக்குள்ளே சில விஷயங்களையும் மட்டும் டக்குன்னு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாம் இந்த நாமினேஷன் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்கவுங்க கட்சியில் எந்தெந்த தொகுதியில் யார் நிற்கிறாங்க அப்படின்லாம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கட்சிக்குள்ளேயே நிறையா இவங்களுக்கு சீட்டு கொடுக்கல, இந்த கோஷ்டிக்கும் அந்த கோஷ்டிக்கும் சண்டை, ஒரு கட்சிக்குள்ளேயே சண்டை, இப்படிலாம் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அவங்களுக்குள்ளே ஆரம்பத்தில் என்ன இருக்கும்? ஒரு பனிப்போர் அப்படி இருக்கும். வெறும் காசிப் மட்டும்தான் இருக்கும். அவன் தெரியுமா, அவன் கட்சிக்கு என்ன பண்ணான், அவன் இப்படி பண்ணான், அவன் அப்படி பண்ணான், தலைவரே அவன் சரியில்லை தலைவரே, நீங்கள் அவனை போய் நம்புறீங்களே தலைவரே அவன் இப்படின்னு போட்டு கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்ன பிரதர், இப்போ கட்சியை பற்றி நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக, நம்ம இயேசுவோட பிள்ளைங்க. ஓகே, வரேன், சர்ச்சுக்குள்ளே வரப்போ சர்ச், அது எந்த சர்ச்சை அவன் நடந்துட்டு போட்டும், எந்த சபையை அவன் நடந்துட்டு போட்டும். நான் என்ன சொல்கிறது அது பர்டிகுலராக அப்படின்லாம் நான் சொல்ல வரல. எங்கே இருந்தாலும், அது கட்டட சபையோ வீட்டு சபையோ இல்லை எந்த சபையாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு குரூப்பிசம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் பேட். அதுவும் ஃபஸ்ட்டு பனி போகிறதா ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க, தலைவரே அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஹெட்டுக்கிட்ட, இவர் பாஸ்டரோ
பிஷப்போ இல்லை சாரோ அண்ணனோ அப்பாவோ எப்படி எனிதிங் ஓகே எப்படி கூப்பிடுங்களோ ஐயாவோ, ஐயா உங்களுக்கு அவனை பற்றி தெரியாது ஐயா, அவன் சர்ச்சு கரெக்டாக வர மாட்டேங்கிறான் ஐயா, ஐயா அவன் ஹோம் ப்ரேயர் கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறான் ஐயா, அவன் ஆஃபீஸ்க்கு போயிடுறான் ஐயா, இப்படி 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 போட்டு கொடுக்குறவங்க இருப்பாங்க. ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கட்சிக்குள்ளேயே குரூப் இருந்தால் எப்படி விளங்கும், அதே மாதிரி ஒரு சர்ச்சுக்குள்ளேயே ஒரு ஒரு சபைக்குள்ளேயே இந்த மாதிரி வந்து காசிப் மாங்கஸ் இருந்தால் விளங்குமா? விளங்காது. காசிப் பண்ணுறது இயேசுக்கு பிடிக்காது. காசிப் இருக்கிற இடத்துல காஸ்பிள் இருக்காது. காஸ்பிள் இல்லாத இடத்துல இயேசு இருக்க மாட்டார். இயேசு இல்லாத இடத்துல இன்னொரு பரதேசி இருப்பான். யார் அவன்? சாத்தான். ஸோ யார் யார் காசிப் பண்ணுறாங்களோ அவங்க பின்னாடி இருக்கிறது யார்? அவன்தான், சாத்தான். ஸோ சைலண்ட் குரூப்பிசம் கட்சிக்குள்ளே பார்த்துருக்கோம்ல, வைலண்ட் குரூப்பிசம் கட்சிக்குள்ளே செம்ம அடிதடி நடக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, எங்களுக்கு சீட்டு கொடுக்கல அவன் என்ன பண்ணான், இவங்களுக்கு சீட்டு கொடுக்கல அவன் அடி இவன் அடி, அதை கீழி இதை கீழி, அடி தடி, மைக்கில் அடி, அதில் அடி இதில் அடி. ஓகே ஓகே, இது அரசியலில் இருக்கும்போது வாட் சார்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் ஆர் தே செட்டிங்? வளரும் இந்தியர்கள், வளரும் நம்ம சமுதாயம், த யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லித்தரோம்? த லாங்குவேஜ் விச் தே யூஸ், அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவங்க யூஸ் பண்ணுற அப்யூசிவ் வேர்ட்ஸ். நான் எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லுவேன், ரொம்ப கண்ணியமான அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? பட் பலர் பேசுகிற சில விஷயங்கள், அடிதடி, சண்டை, சச்சரவு, சேரை தூக்கி அடிக்கிறது, மைக்கை தூக்கி அடிக்கிறது, நல்லா இருக்குமா? பிரதர் இது எதுக்கே எங்களுக்கு சொல்கிறீங்க? மைக்கை தூக்கி நீங்கள் சட்டசபையில் அடிச்சுக்கிட்டு தானே பார்த்துருக்குறீங்க, சர்ச்சுக்குள்ளே பார்த்தது இல்லையே. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அது எந்த சர்ச்சு நான் சொல்ல விரும்பலை. அங்கே அவர் வெள்ளை அங்கியில் வந்து அந்த இது சிரிக்கக்கூடாது, இயேசுவை நான் மன்னிச்சிருங்க, சிரிக்கக்கூடாது. அவர் வந்து பேசிகிட்ருக்கிறார், மைக்கில் பேசிகிட்ருக்கிறாரு. அந்த கட்சிக்குள்ளே ஏதோ எலெக்ஷன் போடுறதுக்கு, அந்த கணக்கு வழக்கு ஏதோ பிரச்சனை போடுறதுக்கு ஃப்ரண்ட் ரோவில் சர்ச்சுக்கு வந்துருக்கிற டிசைப்பிள், ஐ மீன் வாட் யூ கால் பிலீவர் உட்காந்துட்ருக்காரு. பேசிகிட்டே இருக்கிறாங்க. இவர் நேராக எந்திரிச்சு அங்கே போய் அந்த ஃபாதரோ பாஸ்டரோ பிஷப்போ ஒரு அங்கியில் இருந்தார், அவர் கையில் மைக்கை பிடுங்கி நங்குன்னு மண்டை மேலே நங்குன்னு ஒரு அடி, தேங்காய் உடையிற மாதிரி ஒரு சத்தம், ஒரே தக்காளி சட்னி. இது நான் கிண்டல் பண்ணக்கூடாது தான், ஆனால் கிண்டல் பண்ணுறேன். இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இதை பார்க்குற யங்ஸ்டர்ஸ், இதை பார்க்குற மற்றவங்க கிறிஸ்தவர்கள், அதான் நான் சொல்கிறேன்ல, மதத்தை பற்றி பேசினா கப்படிக்கும். மதம்னா கப்பு. மதத்தை பற்றி பேசாதீங்க. இயேசு மதத்தை பற்றி பேசலை. இப்படி மைக்கை உடச்சவரும் கிறிஸ்டியன் தான், மைக்கில் அடி வாங்கி மண்டை உடஞ்சவரும் கிறிஸ்டியன் தான். இது மற்ற மதத்தில் இல்லையா? நான் மதத்தை பற்றியே பேசுகிறேன், எல்லா இடத்துலையும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. நம்ம நிறையா பார்த்துருக்கோம், எல்லா வழிபாடு ஸ்தலத்துலேயும் சண்டை நடந்திருக்கு, அடிச்சுக்கிறாங்க, உதச்சிக்கிறாங்க, குரூப்பிசம் இருக்குது. இது சர்ச்சில் மட்டும் இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. அது நான் கோவில் வீடியோஸும் பார்த்துருக்கேன், எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் எல்லாருக்கிட்டே இருக்குது. எங்கே இருந்தாலும் தவறுன்னு தான் சொல்ல வரேன் நான். நம்ம என்ன சொல்லி கொடுக்க வரோம்? இயேசு என்ன சொன்னார்? இங்கே என்னடானா மைக்கால் மண்டையை உடைச்சி தக்காளி சட்னி போயிட்டுருக்குது. வாட் ஏ பேட் எக்ஸாம்பிள் இல்லை? அரசியல்வாதிங்க இந்த எலெக்ஷன் டைமில் கொடுக்குற வாக்குறுதிகள், நான் அதை பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன்னு, அதில் வந்து எத்தனை பேர் எத்தனை விஷயங்களை பண்ணாங்க. பண்ண நல்ல விஷயங்களை பாராட்டுறோம், பண்ணாததை நம்ம பாராட்ட முடியாது. ஓகேவா? ஏன்னா ஓட்டு போடுற ஒரு சிட்டிசன், அது எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு நியாயமாக போய் சேர வேண்டியது, சேரலைன்னா தவறு. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நம்ம சர்ச்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கிறிஸ்டியன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சில பேர் தே ப்ரீச், பக்கமாக மணிக்கணக்காக ப்ரீச் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ அரசியல்வாதிங்க மீட்டிங்கில் எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் சுவிசேஷ மீட்டிங்லாம் வைக்கிறோம்ல, விடுதலை
பேரில் நம்ம சொல்கிறோமே, அது என்னென்னு பொருள் எனக்கு டக்குன்னு வாயில் வரல. நிறைய மீட்டிங்ஸ் நடக்குதுல்ல. இப்போ அரசியல்வாதிங்க பேசுகிறதுலாம் செய்கிறாங்களா? கொஸ்டின் மார்க். இப்போ பேசுகிற போதகரோ, பாஸ்டரோ, ப்ரீச்சரோ, யாரோ தேவ மனுஷனோ, அவர் பேசுகிறது அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரா? அவர் பேசுகிறதும் அவர் வாழ்க்கையில் நடந்துக்கிட்ட விஷயமும் ஈக்குவலாக இருக்கா? பிரதர், நீங்கள் ஏன் அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறீங்க? ஐயோ, பர்சனல் லைஃப் ரொம்ப முக்கியம். நீங்கள் பப்ளிக்கு ஒரு விஷயம் இறங்கி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகர் ஆகிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு நீங்கள் ஒரு 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 பதவிக்கு வந்துட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கீங்கன்னா, உங்கள் பர்சனல் லைஃப் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஒரு பாஸ்டரோ, ஒரு ஃபாதரோ, ஒரு பிஷப்போ, ஒரு வர்ஷிப் லீடரோ, ஒரு சிங்கரோ, அவங்களோட பர்சனல் லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? பர்சனல் லைஃப் உள்ளுக்குள்ளே கப்பை வச்சுக்கிட்டு நம்ம வெளியே வந்து சென்ட்டு பூசிக்க முடியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன ஒயிட் வாஷ்டு டூம்ஸ் ஆகிடுவோம்ல, சலவை செய்த கல்லறைகள் தானே. அப்போ நம்ம கப்பு வெளியே மட்டும் தொடச்சிட்டு உள்ளே கப்பாக இருந்தால் குடிப்போமா? குடிக்க மாட்டோம்ல. ஏசப்பா சொல்லிட்டார்ல. ஸோ வாட் இஸ் இன்சைட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ரேதர் வாட் இஸ் இன்சைட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட் இஸ் அவுட் சைட். ஸோ உங்களோட பர்சனல் லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்சனல் லைஃப்பை வந்து நம்ம வந்து என்னென்னா, நம்மளோட ஒழுக்கத்தை தான் நான் சொல்கிறேன் பர்சனல் லைஃப்ன்றது. ஓகேவா? அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஒரு ஊழியக்காரரோட பர்சனல் லைஃப் ரொம்ப 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 ஸோ நம்ம வந்து ஒரு மேடையிலையோ ஒரு 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 புல்பிட்டுன்றாங்கல்ல, அந்த புல்பிட்டு தான். அந்த புல்பிட்டில் நின்று பேசுகிறேன். அந்த புல்பிட்டுனோ வந்து அவங்களுக்கு புல்பிட்டுக்குன்னா ஒன்றும் கிடையாது. புல்பிட்டில் வந்து நான் போய் பேச மாட்டேன். இந்த புல்பிட்டுக்கு முன்னாடி மற்றவங்களாம் வந்து நிற்கக்கூடாது. புல்பிட்டுன்றது ஒரு ஹைட்டாக நீங்கள் நின்று பேசுகிறதுக்கு ஒரு 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 இது டெஸ்க்குங்க, அவ்வளோதாங்க. அவ்வளோதான் அது. அப்போ நான் புல்பிட்டுக்கு முன்னாடி போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால், புல்பிட்டுக்கு வெளியே வந்து போய் சொல்லலாமா? புல்பிட்ட மகா பரிசுத்த ஸ்தலம், அது பழைய ஏற்பாடு பிரதர். இப்போ எல்லா இடத்துலையும் நீ பரிசுத்தமாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் நீ புல்பிட்டில் மட்டும் உன்னோட சர்ச்சுக்குள்ளே மட்டும் நீ பரிசுத்தமாக இருந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு நீ உன் பொண்டாட்டியை திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு ஜிங்குன்னு ஆடிக்கிட்டு தப்பான விஷயங்களை பார்த்துட்டு இருந்தா ஓகேவா? அங்கே போனால் புல்பிட் அப்படின்வியா? அப்படி புல்பிட் தான் அப்படின்னா யூ வில் கோ இன்சைட் தி பிட்டு. புரியுதா? அப்படிலாம் எல்லா இடத்துலையும் நீ சாட்சியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறோமா? எஸ், வி டூ ஃபெயில். பட் தெரியாமல் விழுந்தால் ஏசப்பாக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் அந்த தவறை செய்யாமல் இருக்கணும். மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாமல் இரு அப்படின்னு ஏசு சொன்ன மாதிரி. ஸோ டபுள் வேஷம் நம்ம போடக்கூடாது. ஸோ ஜீசஸ் ப்ரீச்சர்ஸ் கூட இருப்பாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஜீசஸ் யார் கூட இருப்பார்னா தோஸ் ஹூ ப்ராக்டிஸ். ஸோ நீ ப்ரீச் பண்ணுறத ப்ராக்டிஸ் பண்ணால் இருக்கிறத விட நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ப்ராக்டிஸ் பண்ணுறத ப்ரீச் பண்ணு. உள்டால முதல்ல நீ யோகியமாக நடந்துக்கோ, அதுக்கப்புறம் ப்ரீச் பண்ணு. சிம்பிள் இல்லை? அப்படி பார்த்தா முக்கால்வாசி பேர் ப்ரீச்சே பண்ண முடியாது. கரெக்டு. நீங்கள் எவ்வளோ கலராக லைட்டு போட்டு சீரியல் லைட்லாம் போட்டு நீங்கள் ரோடு ஃபுல்லாக வந்து உங்களோட சின்னத்தை வச்சுக்கிட்டு ரோடு ஃபுல்லாக உங்கள் கொடியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வண்டியிலையும் கார்லேயும் நிறைய எத்தனை பேர் கும்பலை கூட்டு வந்து உங்கள் ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக நீங்கள் வந்து அது எந்த அளவுக்கு முக்கியம்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களோட வாழ்க்கை, உங்களோட கொள்கை, நீங்கள் நிஜமாலுமே மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, ஏழைங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்படி லஞ்சம் வாங்காமல் இருக்க போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ண, அதுதான் மக்களுக்கு நம்ம உண்மையாக என்ன பண்ண போகிறோம், உங்களோட இன்டென்ஷன் எவ்வளோ ட்ரூவாக இருக்குது. இதுதான் ஒரு உண்மையான பொலிட்டிஷியன். இந்த மாதிரி பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. இல்லைன்னுலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஓகேவா? அதே மாதிரி உன் சர்ச்சில் எத்தனை லைட் இருக்குது, எத்தனை ஏசி இருக்குது, கலராக புகை போட்டு டான்ஸ் ஆடுறியா, அது முக்கியம் இல்லை. உன் சர்ச்சு ஃபுல்லாக நீ வந்து ஃபுல்லாக லைட்டை போட்டுக்கிட்டு உனக்குள்ளே நீ அங்கே இருள் இருந்துச்சுன்னா நீ வந்து வேஸ்ட்டு. உனக்குள்ளே வெளிச்சமாக இருக்கா? நீ அடுத்தவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறியா? நீ இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறியா? அதானே முக்கியம். நான் என் குடும்பத்துக்கு வெளிச்சமாக இருக்கேனா? நம்மனால 4 பேருக்கு பிரயோஜனம் இருக்கா? நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ஊழியம் பண்ணோன்னா 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கிறோமா? அவ்வளோதான். ஜீசஸ் நம்மக்குள்ளே இருந்தார்னா நம்ம வெளிச்சமாக இருப்போம். ஸோ இருளான இடத்துல கூட நம்ம வெளிச்சமாக இருப்போம். அதான் ரொம்ப முக்கியம்.
ஆனால் வெளிச்சமான இடத்துல நீ இருளாக இருந்தனா வேஸ்ட். உன் சர்ச்சு எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்றது முக்கியம் கிடையாது. உனக்குள்ளே வெளிச்சம் இருக்கா, நீ வெளிச்சமாக இருக்கியான்றது தான் முக்கியம். ஸோ எதுக்கு குரூப்பிசம்? குரூப்பிசம் வேண்டாம். பவுல் சொல்கிறார்ல, இப்போ பவுல் சொன்னது அப்படியே சொல்லாமல் நான் கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். பவுல் ரொம்ப ஈஸியாக தான் சொல்லியிருப்பார். இப்போ நம்ம உடம்புல இப்போ கண், மூக்கு, வாய் இதெல்லாம் நாங்கள்லாம் ஒரு குரூப்பு, ஓகேவா? உடனே நாங்களாம் வெளியே இருக்கிறோம், நாங்களாம் ஒரு குரூப்பு அப்படின்றது. கண், மூக்கு, வாய், காது எல்லாம். உடனே உள்ளே இருக்கிற கிட்னி, லிவர், லங்ஸு, பேன்க்ரியாஸு, சிறுகுடல், பெருக்குடல், கேல் பிளாடர் இதெல்லாம் நாங்களாம் உள்ளே இருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் ஒரு குரூப்பு. ஏய், நாங்கள் தான் கரெக்டு, நீ தான் அது, நான் தான் இது, நான் ஹார்ட்டு, நான் பம்ப் பண்ணலன்னா அவ்வளோதான், நீ ஏய் நான் கிட்னி இல்லை, நான் இது பண்ணலன்னா அப்படி அப்படின்னு உள்ளுக்குள்ளே கோஷ்டி தகராறு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். விளங்குமா? ஆஸ் அ பாடி ஆஃப் ஜீசஸ் எல்லோரும் சேர்ந்து செயல்பட்டாதான். எந்த விதத்துலேயும் ஹார்ட் நான் சுப்பீரியரு, கிட்னி நான் சுப்பீரியரு, நீ வெறும் கண்ணு தானே, நீ இல்லைனா கூட ஒருத்தர் இருந்துருவான், நீ மூக்கு தானே, நீ காது தானே அப்படின்னு தனித்தனியாக குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நம்ம என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம எல்லாம் தனித்தனி அங்கங்களாக இருக்கணும். யாரையும் பிட்டடிக்க வேணாம். கண்ணு போய் காதுகிட்ட சொல்ல முடியுமா? என்ன கண்ணு உனக்கு கேட்கவே மாட்டேங்குது, ஒன்று காது சொல்லுமா? காது என்ன அப்படின்ட்டு இப்படி உள்டால காமெடி பண்ணிக்கிட்டே நல்லா இருக்குமா? கண்ணு பார்க்கும், காது கேட்கும், மூக்கு மோப்ப முடிக்கும், வாய் பேசும். அதோட வேலையை அதை பண்ணணும். கண்ணோட வேலையை வாய் பண்ணணும், வாயோட வேலையை மூக்கு பண்ணணும். இப்படின்னு நம்ம இப்போ காப்பி அடிக்க ஆரம்பிச்சோன்னா மூணு ஆகிடும். சரியா? அதெல்லாம் வேணாம். அவங்களுக்கு ஒன்று இருக்குது. அவங்கவுங்க அட்வைஸ் கொடுக்குறன்றப்ப ஃப்ரீ அட்வைஸ்னால் எல்லோரும் இப்போ வந்துடுது. அவங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணுறாங்கடா. அவங்க பண்ணுற வேலைனால அந்த உடம்பு, அந்த ஹோல் பாடிக்கு அது யூஸாக இருக்கா? இன் அதர் வேர்ட்ஸ், நம்ம பண்ணுற ஊழியம் கிங்டம் ஒர்க்குக்கு யூஸாக இருக்கா? அவ்வளோதான். மெத்தட் வேறையாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அவங்க லஞ்சம் வாங்கலை, அவங்க காசு கேட்கல, அவங்க ஏமாற்றலை, அவங்க விபச்சாரம் பண்ணல, அவங்க அப்படி இல்லாத போது விட்டுறணும். அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க லொப்படி பண்ணாங்க, இவங்க நொப்படி பண்ணாங்க, அண்ணன் அப்பா அக்கா அம்மா இந்த சிங் சாக் சாங் சாக் வேண்டாம். பண்ணால் கட்சி ஊற்றிக்கும், டிபாசிட்டு கூட வராது. அதே மாதிரி தான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் அவங்க வேலையை அவங்க பண்ணுவோம். ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஒற்றுமை ரொம்ப முக்கியம், குரூப்பிசம் கிடையாது. ஓகேவா? குரூப்பிசம் பார்த்துருந்தாருனா இயேசு இந்த ஆர்சி, பென்டகாஸ்ட்டு, சிஎஸ்ஐ, ஜெகோவா விட்னஸ்ஸு இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம இதை பரப்புறதுக்காக வந்திருக்கோம். 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்குமா? அதை விட்டுட்டு நான் உன்னை ஜெகோவா விட்னஸாக மாற்றியே தீருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? போங்க, 4 பேருக்கு நல்ல சுவிசேஷத்தை வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள், 4 பேர் நல்லா இருக்கட்டும். சில பேரை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. சில பேரை பார்த்தா எனக்கு அவங்களோட இக்னரன்ஸும் அவங்கள இன்னசென்ட்னு சொல்கிறத விட இக்னரண்ட்டு தான் சொல்ல முடியும். சரி, அவங்களுக்காக ப்ரே பண்ணிப்போம், நம்ம எல்லாருக்கும் ப்ரே பண்ணிப்போம், அவ்வளோதான். நம்ம வாழ்கிற வாழ்க்கை 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ குரூப்பிசம் வேண்டாம், எந்த டினாமினேஷனும் வேண்டாம். ஒரு சரீரமாக, ஒரு பாடி ஆஃப் கிரைஸ்டாக ஏசப்பாக்காக நம்ம வாழணும், அவ்வளோதான். ஏன்னா அவருக்காக நம்ம ஏன் வாழணும்னா, நமக்காக அவர் இறந்தார், உயிரை கொடுத்தாரு, 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டார். இன்றைக்கும் அவர் உடம்பை அவர் சரீரத்தை பிச்சு நம்மளுக்காக கொடுத்தாரு. அந்த சரீரத்தை தான் நம்ம இந்த கம்யூனியனாக சாப்பிட்றோம், அந்த அவரோட ரத்தத்தை தான் நம்ம குடிக்கிறோம். ஓகேவா? அந்த மரியாதைக்கு நம்ம ஒரு பாடியாக இருந்து, ஓகேவா, இயேசுவோட பாடியாக இருந்து நம்ம 4 பேருக்கு நல்லதை பண்ணுவோம், வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்லுவோம். மதத்தை பரப்ப வேண்டாம், மதம் வேண்டாம், இயேசுவோட அன்பை சொல்லுவோம், கிங்டம் ஒர்க்கை பண்ணுவோம். அப்படி பண்ணால் ஜீசஸ் சந்தோஷப்படுவார். You know why? Jesus loves you and I love you.